ஜாஸ்தியாக விட்டுட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா பாருங்க, எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கீழே மேல் பக்கம் தெரிகிற மாதிரி போட்டுக்கிறேன். எம்ப்ராய்டிங் மேலே தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லைனிங்கு மேலே வச்சு எம்ப்ராய்டிங் க்ளோஸ் பண்ணுறோம். அப்படின்னா இப்படி தச்சு எடுத்துட்டு தான் அப்படியே திருப்பப்போ உள்ளே போய்டும், நம்மளுக்கு எம்ப்ராய்டிங் மேலே கிடைக்கும். சரிங்களா? இப்படி சென்டர் பண்ணி கரெக்டாக லைனிங்கை சென்டர் பண்ணி வச்சுக்கணும். சென்டர் பண்ணி வச்சு நம்ம பின் போட்டுக்கலாம். பாருங்க, பின் போட்டுக்கிறேன். சைடு வேணுனாலும் பின் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மேலே வந்து எங்கே எம்ப்ராய்டிங் இருக்குது தெரியல இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே திருப்பிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, அப்படியே திருப்பிட்டு உள்பக்கமாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். உள்பக்கம் பார்த்து தையல் போட்டு பாருங்க, நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஓரத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கைடு மாற்றி தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம், அது ரொம்ப விருப்பம். கைடு மாற்றாம தான் தைச்சிருக்கேன். இதில் அவ்வளவும் பெருசாக ஸ்டோன்ஸ் இல்லை, அதனால டபுள் டைல்லே தைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ 1/4 இன்ச்சு துணி விட்டு வெட்டுறேன். தையல்ல இருந்து 1/4 இன்ச்சு துணி விடணும். நம்ம வச்சிருக்கிற தையல்ல இருந்து 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு வெட்டிக்கிறேன். விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிட்டு பாருங்க, இந்த ஷேப்புக்கு வந்து வெட்டு போட்டுக்கணும். வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டு ஷேப்புக்கு வந்து இப்படி வெட்டிட்டு ஓகேங்களா? அடுத்தது கீழேயும் தையல் போட்டணும். கீழே இந்த பக்கம் தெரியல, இந்த பக்கம் பார்த்து இப்படி போட்டு அவ்வளோதான். என்ன பண்ணுறேன்னா இப்படி திருப்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ திருப்பிட்டு ஒரு படிமன் தையல் ஒன்று போட்டுக்கலாம் மேலேயே. இப்படி திருப்பிட்டு படிமன் தையல். அப்படியே ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டோன் அந்த சைடு வந்து இங்கே இருந்து ஸ்டோன், இந்த சைடு மேலே ஏறி இருக்கு. ஆனால் நம்ம பார்த்து தச்சுட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போதான் பேக் பீஸோட அளவு வெட்டி எடுத்து போகிறோம். வேணும்னா அந்த தையல் போட்டுக்கோங்க, ஒரு படிமன் தையல் போட்டுங்க. இதை அப்படியே ரெண்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு ரெண்டாக மடிச்சிடலாம். இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். 13 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. உயரம் ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 13 இன்ச்சு கரெக்டாக தான் இருக்குது. பாருங்க, 2 இன்ச்சு ஷோல்டருங்களா, 2 இன்ச்சு ஷோல்டருங்க. ஆம்கோல் உயரம் எவ்வளோ 4 இன்ச்சு வச்சுக்கிறோம். இல்லை தையலுக்கு போக, ஓகே, தையலுக்கு போக 5 இன்ச்சு. ஓகே, இவங்களுக்கு இங்கேருந்து 8.25 இன்ச்சு. 8.25 இன்ச்சுனா உங்களுக்கு ஆம்கோல் சுற்றுறது 6 தான் வருது. அவங்களுக்கு 7 தேவை. அப்போ 1 இன்ச்சு இறக்கிக்கலாம், 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ 8.25 இன்ச்சு. 8.25 இன்ச்சுனா இப்போ இங்கேருந்து வளைவு கொடுக்குறப்ப அவங்களுக்கு 7 இன்ச்சு வரணும். ஆம்கோல் சுற்றுறது 7 இன்ச்சு வருதா பார்த்துக்கலாம். கரெக்டாக 7 இன்ச்சு வருது. ஓகே, இதுக்கு அந்தாண்ட தையல் போட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து இப்போ வெட்டிக்கலாம். இப்படி தாங்க இந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் வந்து வந்துச்சுன்னா, ரெடிமேட் எம்ப்ராய்டிங் வந்ததுன்னா இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணி தான் யாரோட அளவோ அவங்களுக்கு இப்படி மார்க் பண்ணி தான் வெட்டி பார்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த வெட்டு போட்டுக்கலாம். இது ஏன் வெட்டு போடுறோன்னா, அதுக்கு நேராக தான் சைடு பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நேராக தான் சைடு பிடிக்க போகிறோம். ஓகே,
ம்ஹ்ம்.